இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. எரேமியா 30:17 வசனத்தில் இருக்குது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்ட்டு. இன்றைக்கி எந்தெந்த இடங்களில் நீங்கள் காயப்பட்டு நிற்கலாம், நீங்கள் சோர்ந்து போய் நிற்கலாம். சில பேர் சொன்ன வார்த்தைனால நீங்கள் மனம் அடிவாகி இருக்கலாம். இன்னும் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னும் உங்களுடைய கையின் பிரயாசங்களால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னும் உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்னால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இப்படி எந்தெந்த இடங்களில் நீங்கள் காயப்பட்டு போய் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஏசப்பா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவாங்க. இன்றைக்கி என் வாழ்க்கையில் எங்கே ஆரோக்கியம், என் வாழ்க்கையில் எங்கே காயம் ஆறப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் காயப்பட்டு போன இடங்களில் நீங்கள் சந்தோஷப்படும்படி ஏசப்பா காரியத்தை மாறுதலாக மாற்றுவாங்க. உங்களுக்கு சந்தோஷம் என்னும் ஆரோக்கியத்தை ஏசப்பா கொடுத்து உங்கள் காயத்தை கம்ப்ளீட்டாக மறைய பண்ணுவாங்க. அப்போது உங்களுடைய காயம் ஆற்றப்படும். உங்களுடைய காயங்கள் என்னன்ட்டு ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. சொன்னால் அவங்க வேறு விதமாக தான் எடுத்துப்பாங்க. ஆனால் ஏசப்பா நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவாங்க. மனுஷன் ஆரோக்கியத்தை வர பண்ண முடியாது, காயங்களை மாற்றவும் முடியாது. ஏசப்பா நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நம்மளுடைய காயங்களை ஆற்றுவார். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.